கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஸ்டேஷனரிஸ் போகலான்ட்டு முடிவெட்டேன். அதில் என்ன வாங்கலான்ட்டு சரியான யோசனை. அங்கே போயிட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். வாங்க போகலாம். நம்ம ப்ராஜெக்ட் சைடில் இருக்கோம். இப்போ ஆர்ட் சைடில் நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் கூட இருக்கும். நான் அது பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் சைட்ஸ் போயாச்சு. இதை கலர்ஃபுல்லாக இருக்கா. கைஸ், எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்மையாக யோசிச்சுட்டு ஒன்று வாங்கினேன். அதை நீங்கள் என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 2 வாங்கலான்னு முடிவு எடுத்திருந்தேன். சரி 2 வாங்கிடலாம். சரி, இப்போ நான் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம் போல் எடுத்துட்டு நான் 2 வாங்கலான்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு என்ன வாங்கினேன், ஃபேபர் கேஸ்டல் பால் கிரவுன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஃபேபர் கேஸ்டலில் கேம்னு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இதோட ரேட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். முடிஞ்ச இப்பயும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. சரி, பால் கிரயான்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? அன்பாக்ஸ் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ணால் 2 கலர்ஸ் தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இது 3 கலர்ஸ், ரெட், ப்ளூ, எல்லோ, 3 கலர்ஸ். சூப்பராக இருந்துச்சு. வாங்க நம்ம அடுத்ததை அடுத்த பார்க்கலாம். அந்த கேம்லின் சொல்லியிருந்த ஃபிங்கர் கிரான் தான் எடுத்துட்டேன். அது ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னு க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ இதை நம்மளுக்கு 10 ஷேட்ஸ் இருக்கும். 3 கலர்ஸ் ஃப்ரீ, 3 கார்ட்ஸ் ஃப்ரீ. நம்மளுக்கு எலிஃபண்ட், அவுல் அண்ட் டெரி இருக்கும். அந்த கிரையான்ஸ் வெறும் 160 தான். உங்களுக்கு இது சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா 3 ஃப்ரீ கார்ட்ஸ் இருக்குது. இப்போ கலர்ஸ் 10 ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது சூப்பர் ஒர்த்து. வெறும் 160 தான். சரி, இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கிறேன். பாய்.